ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா கோமதி கிட்ட வந்து நாங்கள் உங்களை நினச்சி ரொம்ப பயந்தோம் தெரியுங்களா, ரொம்ப டெரராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அவங்க டம்மி மாமியார் அப்படின்றாங்க. என்ன மீனா சொல்கிற, என் வீட்டுக்காரோட எனக்கு என்னோட அத்தையை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தான் நீ தனி கொடுத்தனம் போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு தனி குடித்தனம் போனேன்னு உங்களுக்கு தெரியாத அத்தை அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அவள் தனி குடித்தனம் போனாலே ஒரு நாளைக்கு 4 டைம் வந்து என்னை பார்த்துடுவா அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு எங்கள் அத்தையை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் ஏதோ ஒரு விஷயம்னாலும் ஃபஸ்ட்டு மீனாக்கு தான் கால் பண்ணி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோமதி சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுன்னு இருக்கிறத ராகவன் பார்த்துட்டு, என்ன அங்கே நிறைய சிரிப்பு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் ஆமாம், இந்த கோமதிக்கு பார்த்தீங்கன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கவே தெரியல, சின்ன பிள்ளைங்கிட்ட சேர்ந்து சிரிச்சுன்னு இருக்காங்க, இருங்க நான் போய் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி உள்ளே வராங்க. என்ன வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் இவங்களோட சேர்ந்து சிரிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி கோமதி கேட்குறாங்க. வயசாச்சுன்னா சிக்கன் மட்டன் சாப்பிடாம இருக்கலாம், அதுக்குன்னு சிரிக்காமல் இருக்க முடியுங்களா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கோமதி ராஜலக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க. மலர்கிட்ட ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா தங்கராஜ் மாப்பிள்ளை வராரு, சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. யார் அது தங்கராஜ், அவ்வளோ டெரரான ஆள், அவ்வளோ இதாக கெத்தாக மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோமதி கேட்குறாங்க. அவரே வருவார், இருங்க நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மதியம் மலரும் சொல்கிறாங்க. இல்லையே, எங்கள் வீட்டிலலாம் மாப்பிள்ளைக்கு நாங்கள் இவ்வளோ மரியாதைலாம் இல்லை, மாப்பிள்ளைக்குன்ற மரியாதை வீட்டுக்கு வந்தால் கொடுப்போம், ஆனால் இவ்வளோலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட நீ பார்த்துருக்கியா அவரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை கல்யாணத்தில் பார்த்துருக்கேன், ஆனால் பேசுனதெல்லாம் இல்லை, ஒரே டைம் தான் நான் அவரை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜும் வந்துடுறாங்க. தங்கராஜுக்கு பார்த்தீங்கன்னா கோமதியும் ராஜியும் மீனாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வாங்க உக்காருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஏன் அத்தை சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறதுக்கு, இவர் ரொம்ப பெரிய ஆள், இவரை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா இந்த தம்பி ரொம்ப சாதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா கிட்ட, என்ன மாமா என்ன பில்டப் பண்ணீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ள, உங்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லணும் இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராஜும் பார்த்தீங்கன்னா கோமதியை எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா வரங்க தம்பி, கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ரேவதியும் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசாரிச்சுன்னு இருக்காங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட, அண்ணி எப்படி அண்ணி இத்தனை பேருக்கும் சமைச்சு இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறாங்க. அதுக்கு இல்லை கோமதி ராஜி மீனாலாம் ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்சிருக்காது, ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அதையும் சேர்ந்து அவங்களே தான் செஞ்சுருப்பாங்க, செய்யக்கூடிய ஆள் தான் அவங்க அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. கோமதி பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட, உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவர் எங்கள் மாமியார் மட்டும்தான் அப்படின்றாங்க. மாமியார் எப்படி, ஓகேவா, முன்னெல்லாம் தங்கராஜ் நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துக்கிறாரு அப்படின்றாங்க. பசங்களை பார்த்துக்கிறாங்களா அப்படின்றாங்க. பசங்கன்னா அவருக்கு உயிர், நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரலான்னு இருக்கோம், நீ எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிடுவியான்றாங்க. இல்லை ஒரு நாளைக்கு தானே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் விடுமா அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இங்கே சரி எல்லாம் போயிட்டு தூங்குங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லை என்னோடய வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க, பேசிட்டு இருக்காங்க கோமதியும். அவர் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ், சுரேஷ், மீனா, எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்து வீடியோ கால் பண்ணி காட்டின்னு இருக்காங்க. அப்போ ராகவங்கிட்டையும் ராஜலக்ஷ்மி கிட்டையும் கொடுக்குறாங்க. இவங்க தான் மீனாவோட அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு தூங்க போகிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா தூங்கினேருந்து எழுந்துக்கிறாங்க. ராஜி மீனான்றாங்க, அவங்களும் எழுறாங்க. ஏன் அத்தை தூங்கலையான்றாங்க. ரொம்ப வெக்கையாக இருக்குது, நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெயிலாக இருந்தாலும் இவ்வளோ இதாக இருக்காது, இங்கே ஈவினிங் ஆயிடுச்சுனாவே ரொம்ப ஹீட்டாக இருக்குது,
தூங்க முடியல. வா சரி நம்ம ஹாலுக்கு போலாம் அப்படின்றாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்ப மலர் வராங்க. "ஏன் நீங்க தூங்கலீங்களா?" அப்படின்ட்டாங்க. "இல்ல ரொம்ப ஹீட்டா இருக்கு ரூம்லன்றாங்க." "சரி எங்க ரூம்ல படுத்துக்கோங்க. நாங்க அது வந்து நீங்க உங்களோட திங்ஸையும் பகல்ல ஸ்டே பண்றதுக்கு தான் அந்த ரூம் குடுத்தோம். நீங்க இதில தூங்குங்க வந்து" அப்படின்றாங்க. அவங்க "இல்ல பரவால்ல" அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் எழுப்பி விஷயத்த சொல்றாங்க. பாக்கியராஜும், "நீங்க போயிட்டு உள்ள படுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல வேண்டாம் தம்பி, நீங்க போய் தூங்குங்க. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோன்றாங்க." சுரேஷ் பார்த்தீங்கன்னா, ஃபோன் கால் பேசிக்கினே வெளிய வராங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. அவங்ககிட்டயும் விஷயத்த சொல்றாங்க. சரி இருக்கட்டும். கோமதி அம்மா பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட படுத்துக்கிட்டோம். நானும் அண்ணாவும் வெளிய படுத்துக்கிறோம். ராஜுவும் மீனாவும் அண்ணி கிட்ட படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட கூட்டு போயிட்டு, அவங்க ரூம்ல அங்க தூங்க முடியலையா, இங்க தூங்கட்டும். நானும் அண்ணாவும் வெளிய படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதியம் பார்த்தீங்கன்னா, "இல்ல நானே சொல்லலான்னு இருந்தேன். நீ ஏன் கூப்பிட்டு வந்துட்ட?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சொல்லுங்க" அப்படின்றாங்க. "யாரா இருந்தாலும் பிரச்சனை இருக்கிறது தான். ஆனா உங்கள பார்த்தீங்கன்னா, மலரும் பாக்கியராஜ் இருக்கிற மாரி நீங்க இல்ல. எலியும் பூனையுமா இருக்கீங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கல்யாணம்னா கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம தான் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும்." அப்படின்ற மாரி கோமதி அட்வைஸ் பண்றாங்க. சுரேஷும் மதியும் அதை ஏத்துப்பாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.